நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவலை பார்க்க போகிறோம். அதாவது இந்திய உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட் ஃப்ரம் த இந்தியன் சிட்டிசன். ஸோ இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 107 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே, என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஒன் பை நான் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா கோர்ட் மாஸ்டர் கேட்டிருக்காங்க, ஷார்ட் ஹேண்டில் அறிவிச்சிருக்காங்க. குரூப் ஏக்கான பதவியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் மற்றும் பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. குரூப் பிக்கான வேலைவாய்ப்பு சேலரி கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு பதவியை பற்றியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டர் கேட்டிருக்காங்க, ஷார்ட் ஹேண்டு. இதுக்கு நீங்கள் டிகிரி இன் லா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் போதாது, அது கூடவே ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. வித் ஏ ஸ்பீட் ஆஃப் 120 பர் வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் வித் டைப்பிங் ஸ்பீட் 40 பர் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டும் தெரிஞ்சிருக்கணும், அதேமாரி கம்ப்யூட்டரில் டைப்பிங் ஸ்பீடும் இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 இயர்க்கான ரெகுலர் சர்வீஸ் இந்த கேடர் ஆஃப் பிரைவேட் செக்ரட்டரி அல்லது சீனியர் செனோராஃபியாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் மாஸ்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த பதவிக்கு டிகிரி போதுமானது. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் டைப்பிங் ஸ்பீட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் ஹேண்ட் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரில் பார்த்தா டைப்பிங் ஸ்பீட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. அதுக்கடுத்து பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்க பாருங்க, இந்த பதவிக்கு எனி டிகிரி முடிச்சா போதுமானது. அதேமாரி ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வித் 100 வேர்ட்ஸ் பேர் மினிட் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி பார்த்தா கம்ப்யூட்டரில் டைப்பிங் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எனி டிகிரி வித் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து ஏஜ் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோர்ட் மாஸ்டருக்கு 30 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கோர்ட் மாஸ்டர் பதவிக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடுக்கான டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க. டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் மூலமாக டைப்பிங் ஸ்பீடுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. மினிமம் ஸ்பீடு 40 வேர்ட்ஸ் பேர் மினிட்டுக்கு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூரேஷனை 10 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. மிஸ்டேக் அலோடு 2% ஆஃப் டோட்டல் மார்க்லேருந்து உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணதுக்கான மார்க்லாம் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக செகண்டாக ஷார்ட் ஹேண்டுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. இங்கிலீஷில் 120 வேர்ட்ஸ் பேர் மினிட்டுக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்க மொத்தமாக 7 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ வித்தவுட் அந்த மிஸ்டேக்காக இருக்குன்னா 100% அந்த மாதிரி எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்கும் பர்சன்டேஜும் குறையும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கேட்பாங்க. மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது அதில் 50 மதிப்பெண் ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின்லையும் 15 கொஷின் ஜென்ரல் ஆப்டிடியூட் கேட்டிருக்காங்க. 25 கொஷின் நாலேஜ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. லாவை பொறுத்திருக்கு. மீதி 10 கொஷின் ஜென்ரல் நாலேஜ் கொஷின் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 100 மதிப்பெண் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 1 ஹவர் 45 நிமிஷம் எக்ஸாம் இருக்க போது அதை முடிச்சுட்டு இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் 30 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா டைப்பிங் ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட், அதுக்கப்புறம் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்து சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் அந்த பதவிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போதுன்னா சேம் அதே மாதிரி தான். டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஷார்ட் ஹேண்டுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்க போது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்க போது. இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் பர்சனல் அசிஸ்டன்ட் அந்த பதவிக்கும் டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஷார்ட் ஹேண்ட் வைக்கிறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது,
இன்டர்வியூ இருக்க போது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான நாலேஜ்லாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த கேண்டிடேட் வில் பி ஃபஸ்ட்டு பி சப்ஜெக்ட் டு டைப்பிங் ஸ்பீட். ஸோ அப்படியே பார்த்த மாரி ஃபஸ்ட்டு டைப்பிங் ஸ்பீடு போவீங்க, அதுக்கப்புறம் அதில் குவாலிஃபை ஆகுங்க, அடுத்த கட்டமாக ஸ்டெனோ வந்து போவீங்க, அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் போவீங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறீங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து மார்க்கை வச்சு செலெக்ஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்காக வந்து பார்த்தா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் சென்டர் 23 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா தமிழகத்தில் சென்னையில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்டர் சென்னையில் போய்ட்டு தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டேட்னா தமிழ்நாடு மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த கேண்டிடேட் ஆர் ரெக்வயர்ட் டு இண்டிகேட் த சாய்ஸ் ஆஃப் எனி 3 டெஸ்ட் சென்டர். ஏதாச்சும் 3 சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்று கிடைக்கனாலும் இன்னொரு சென்டர் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்த கட்டமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். யார் யாருன்னா, ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 rupees கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்தா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலம் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 4/12/2024 25/12/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 பதவி கொடுத்துருக்காங்க. 3 பதவிக்குமே எனக்கு தகுதி இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ண போகிறவங்க தனித்தனியாக நீங்கள் உங்களுக்கான அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து நீங்கள் அனுப்பணும் அவசியம் இல்லை. ஒன்லி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ இதாங்க உங்களுக்கான கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அப்ளை பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்கவங்க அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு தான் டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். அதில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை வந்து பண்ணுவாங்க.